கீழ ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு போஸ்டர் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஏ ஏ டூ டி நந்தா. ஏ டூ டி நந்தா. இந்த தம்பி தான் இன்னைக்கு நம்மளோட டாபிக். ஸோ இவர் வீடியோஸ் நான் நெறைய நாள் ரொம்ப நாளா பார்த்துட்டே இருக்கிறேன். தப்புலாம் ஒண்ணும் இல்ல. நல்லா பண்றாப்புல. ஒரு சிலது எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும். ஓகே ஃபைன் குட் காமெடியா இருக்கும். பார்க்கறதுக்கும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். டெக் வீடியோஸ்லாம் நெறையா இருக்கும். பட் இவர் ஆக்சுவலா ஆரம்பிச்சது டெக் வீடியோ நல்லாவே எனக்கு தெரியும். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ரீசென்ட்டா சிஎம் பத்தி ஒரு தம்ப்நெயில்ல வச்சிருந்தாரு. ஸ்டாலின் சார் பத்தி. அது தப்பு ஆக்சுவலா. ஆக்சுவலா நீங்க வந்து டெக் சேனல் தானே. ஏன் அவங்க வந்து உங்களை கூப்பிட்டுருக்காங்க? நீங்க அதை ஃபர்ஸ்ட்டு ஸ்டடி பண்ணணும்ல. நான் டெக் சேனலுங்க. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. அரசியலுக்கு நான் வரல. அப்படி சரி ஓகே நீங்க போயிட்டீங்க. நீங்க நெறைய டைம் நான் உங்களோட வீடியோஸ்லாம் நெறைய வாட்ச் பண்ணியிருக்கேன். உங்க அ வியூவர்ஸ இன்க்ரீஸ் பண்றதுக்கு, பாப்புலாரிட்டிக்கு, அப்புறம் ட்ரெண்ட் பண்றதுக்கு நெறைய பேர கூட்டு வர்றீங்க, கூட்டு போறீங்க, நெறைய இடத்துல பண்றீங்க. ஓகே எல்லாம் பண்றீங்க. எல்லாம் ஓகே. பட் உங்க மேல ஏகப்பட்ட குற்றம் இருக்கு. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்க மேல தப்பு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க குடுக்குற ப்ராடக்ட் சரியில்லன்னு சொல்லி ஒரு 2, 3 பேர் கமெண்ட் குடுத்துருக்காங்க. இப்போ ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ கமெண்ட்ஸ் உங்க பேர்லயே இருக்கு. நீங்க சொல்றது ஃபேக்குன்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெறைய வீடியோஸ் இருக்கு. நானே உங்களுக்கு அத எடுத்து போட்டு அனுப்புவேன். ரீசென்ட்டா ஒரு சலான் பத்தி ஏதோ ஒரு வீடியோ போட்டு டிசம்பர்ல நீங்க வீடியோ போட்டு அத இவரு கூட நம்ம முத்துக்குமார் லாயர் கூட அ அது இப்போ ரீசென்ட்டா நேத்து தான் வீடியோ போட்டிருந்தேன் நான் பார்த்தேன். அவரு மன்னிப்பு அப்பாலஜி கேட்டு வீடியோ போடுங்கன்னு சொன்ன உடனே அத டெலிட் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்க ஜனங்களுக்கு, உங்க வியூவர்ஸ்க்கு நீங்க நல்லவனா இருக்கணும். மத்தவன் எப்படி வேணா போடலாம் இல்லையா? அவரு என்ன கேட்டாரு? தப்புன்னா தப்புன்னு கேட்டு போடுறதுல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லல்ல அதுல. அதுக்கு எதுக்கு வீடியோ டெலிட் பண்ணணும்? ஸோ ஓகே. இந்த பாயிண்ட்ஸ்லாம் இந்த பக்கம் இருக்கட்டும். உங்க மேல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. நெறைய வீடியோஸ் நீங்க போடுறதுல அதில ரிசர்ச் பண்ணி போடுறேங்கிறீங்க. அது தப்பு. ஹியூமன் எரர் இஸ் காமன். பட் நீங்க ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன? உங்க டாபிக் என்ன? நந்தா நீங்க உங்க டாபிக் என்ன ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா? மசாலா மாரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுறீங்க இல்லையா? வீடியோ போட்டா பார்க்குறவன் பார்ப்பான். வீடியோ வியூஸ் போகும். நம்மளுக்கு காசு வந்துரும். அப்படித்தான். நீங்க காச டார்கெட் பண்ணி தான் போறீங்க. மீடியாலயே நான் ஒரு டைம் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன் உங்களது. நான் ஒரு வீடியோ கன்டென்ட் கிரியேட் பண்ணாலே 23 லேக்ஸ் சார்ஜ் பண்ணுவேங்கிறீங்க. மணி மோட்டோவுல தான் போறீங்க. சோசியல் சர்வீஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஒரு பையன் ஒருத்தன் வீடியோ போட்டுருக்கிறான். உங்ககிட்ட சிஸ்டம் வாங்கியிருக்கான். 50,000 சொல்லியிருக்கீங்க கொட்டேஷன்ல. அதுக்கப்புறம் 53 சொல்லியிருக்கீங்க. அப்புறம் 56 பே பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ ஆப்ஷன் இல்லன்னு சொல்லி, ப்ளூடூத் இல்ல, இதெல்லாம் இல்லாம மானிட்டர்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ், சவுண்ட் சிஸ்டம் எதுவுமே இல்லாம, அதுக்கு திரும்பவும் ரூ. 58 சார்ஜ் பண்ணிட்டீங்களாமா. நீங்க எல்லாமே மணி மோட்டோல தான் பண்றீங்க இல்லையா? மணி மோட்டோல தானே பண்றீங்க. வீடியோ மேக் பண்றதே மணி. உங்களது பிசினஸ் தான் மெயின் ஆக்சுவலா. சரியா? 40 பேர் வொர்க் பண்றதா நீங்க சொல்றீங்க. நான் ஒரு பெரிய அ தமிழ் டெக்கா? தமிழ் டெக் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு தப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லி, அ ஒரு மூவியே ரிலீஸ் பண்ணீங்க. மூவின்னு சொல்லி போட்டு, உருட்டு மூவிஸ்ன்னு சொல்லி ஏதோ போட்டு 1 மணி நேரம் வீடியோவ போட்டு கிழின்னு கிழிச்சீங்க. ஏன்னா, நீங்க நல்லவன்னு ப்ரூவ் பண்றதுக்கு. டெக் சேனல்ல தப்பு. டெ டெக் தமிழ் டெக் வந்து தப்புன்னு சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஓகே. பெஸ்ட், குட். அவர் வந்து சைலண்ட் ஆயிட்டாரு. நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஐ ஆம் த பெஸ்ட்ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணீங்க. ஓகே. நீங்க சேனல் ஆரம்பிச்சு எத்தன நாள் ஆயிருக்கும்? 5 இயர்ஸ், 6 இயர்ஸ் எனக்கு தெரில. 7 இயர்ஸ் கூட வச்சுங்க. ஓகே. 7 இயர்ஸ், 8 இயர்ஸ் வச்சிருக்கீங்க. உங்களுக்கே உங்க சேனல காப்பாத்திக்கிறதுக்கு, உங்க இன்கம்ம காப்பாத்திக்கிறதுக்கு, உங்க பேர காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு 2.5, 2.3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்களா? அவ்வளோதானே. அந்த சப்ஸ்கிரைபர்ஸ காப்பாத்திக்கிறதுக்கே நீங்க ட்ரை பண்ணப்போ, ஒரு சிஎம் 2.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க. 70 வருஷமா கட்சி இருக்குது. 30 வருஷமா ஆண்டுருக்கிறாங்க. அவர் வந்து அவர் கட்சி ஒரு நாளைக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்கள கூப்பிட்டு பேசுறதுக்கு காரணமே வந்து உங்களுக்கு ஒரு 2.5 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா, அது ஓட்டு வருங்கிறது கண்டிப்பா. காச வாங்கிட்டு பல்ல இளிச்சுட்டு போயிருப்பீங்கல்ல. முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே. லெட்டர் குடுத்தப்ப இதுதான் கேள்வி கேட்கறப்ப நான் கேட்க மாட்டேங்க. எனக்கு இது வேணாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒதுங்கி வரணும்ல. நீங்க அவர இன்ஃப்ளூயன்ஸ யூஸ் பண்ணிக்கிட்டு, இப்ப அவரு சிஎம்மோட போஸ்டர் போட்டு நீங்க ரூ. 200 நோட்டா விரிச்சுக்கிட்டு, பக்கத்துல சிஎம்ம போட்டா தப்பு இல்ல அது. அவ்வளோ பெரிய கட்சி தலைவர் இல்ல அவரு. இப்போ இன்னும் சிஎம் அவரு தான். புரியுதா இல்லையா? இப்ப அவரு ஃபேக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்றீங்க. அது நீங்க கரெக்ட்டான ஆளா இருந்தனா, அந்த நடந்த அடுத்து அன்னைக்கே போட்டுருக்கணும்.
இந்த மாதிரி எனக்கு பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, இதுக்கு நான் இல்லைன்னு சொல்லி. எலெக்ஷன் முடிச்சதுக்கு நீங்கள் போடுறீங்க ஜெனூனாக இல்லாமல். ஏன்னா முன்னாடி போட்டால் ஓட்டு அடி வாங்கணும். அவங்க எல்லாமே ஆஃபீஸில் வந்து எல்லாத்தையும் உடச்சி விட்ருவாங்க, யாரை கேட்டுற போட்டுன்னு சொல்லி. நீங்கள் காசு வாங்கியிருப்பீங்க கண்டிப்பாக, வாங்காமல் இருக்க மாட்டீங்க. சரி வாங்கலைன்னு வச்சுக்குவேன், நான் போனேன் வாங்கலை நேர்மையாக இருக்கீங்கன்னா வாங்கலாம், ப்ரூவ் பண்ணுங்கள், அது பிரச்சனை இல்லை. பட் ஒரு சிஎம் அவ்வளோ பெரிய கட்சி தலைவர், அவர் தான் கட்சிக்கு தான் ஓட்டுக்கு 10,000 கோடி இந்த எலெக்ஷனுக்கு செலவு பண்ணதான் அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக பொலிட்டிஷியன் இவங்க மீடியாக்காரங்க அவ்வளோ செலவு பண்ணி அவர் ஆட்சியில் 75 வயசில் திரும்ப சிஎம் ஆகணும்னு சொல்லி ஒரு மாதமெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்து உட்காந்துட்டு உங்ககிட்ட பேசுகிறாருன்னா அவர் கேட்குற கேள்வி தான் கேட்பார். அவங்க கட்சியை அவங்க தூக்கி நிறுத்தணும்ல, நிறுத்தணுமா வேணாமா? நீ உன் கம்பெனியை காப்பாற்றுறீல்ல, 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் காப்பாற்றுறதுக்கு நீ 200 ரூபாயை காட்டிக்கிட்டு ஒரு சிஎம்மை போட்டு நீ மீடியாவில் கொண்டு வந்துட்டுல. இப்போ அவன் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம்ல, உன்னை தப்பு இல்லை அது. தயவு செஞ்சு நீ ஒருத்தர் யாரோ டெக் தமிழ்னு சொல்லி ஒருத்தர் உங்களை தப்பாக சொல்லிட்டாங்கிறதே 1 மணி நேரம் வீடியோ போடுற. ஒரு சிஎம்ஐ நீ இப்படி தப்பாக சொன்னால் சிஎம் வந்து உங்கள்கிட்ட சொன்னாரா, இந்த தம்பி நான் இந்த லெட்டரில் இருக்கிறத மட்டும் நீ கேளு தம்பி, இந்த சீட்டில் இருக்கிறத மட்டும் வேறு எதுவும் கேட்கக்கூடாதுன்னு அவர் உங்கள்கிட்ட நேரில் பேசினார். நீ யாருன்னு அவருக்கு தெரியாது, அவர் யாருன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். மீடியாவில் இருக்கவங்க அவங்கள கூப்பிட்டு வந்து இவங்க இருக்குன்னு சொல்லி அவருக்கு ஏதோ காதுக்கு சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். இவங்க கேள்வி கேட்பாங்க, சார் நீங்கள் பதில் சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க, நாங்கள் இந்த மாதிரி தான் கேட்க சொல்லியிருக்கோம், இவ்வளோ சீட்டு தான் கொடுத்துருக்கோம்னு அவங்க சொல்லியிருப்பாங்களான்னு தெரியாது. நீ ஸ்டாலின் சார்கிட்ட பேசினியா டேரெக்டாக? அவர் உங்கள்கிட்ட பேசினாரா பேச சொல்லி? எப்படி டேரெக்டாக நீ அவர் போஸ்டர் உள்ளே போடலாம்? தப்பு இல்லை அது. உங்களுக்கு யார் சீட்டு கொடுத்தாங்களோ, யார் கேள்வி கேட்க சொல்லுவாங்களோ அவங்க இவர் தான் கேட்க சொல்கிறாருன்னு அவர் போஸ்டர் தமிழில் போடலாம்ல. ஏன்னா போட்டால் அவனுக்கு பேர் வராது. இப்போ இவரை வச்சு நீ மார்க்கெட்டிங் பண்ணி மில்லியன் வியூஸ் வாங்கலான்னு பார்க்குற திரும்ப, இல்லையா? தப்பு அது. நேர்மையாக இருந்தால் அந்த கட்சிக்கு போய் நீ உக்காந்துட்டியா, வல்ல மூடிட்டு உக்காந்துட்டு அது அவ்வளோதான், உக்காந்துட்டு வந்துரு. அதை விட்டுவிட்டு அங்கேயும் காசை வாங்கிட்டு அங்கேயும் ஒரு ஜாலரை போட்டு இங்கிட்ட வந்து அவர் தப்புன்னு சொல்லி நான் நல்லவன்னு சொல்லி காட்டுறது இட்ஸ் நாட் குட். தப்போ ரைட்டோ ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா அதிலே ஸ்டாண்டர்டாக பண்ணுங்கள். இவங்க மேலே அந்த ஒப்பீனியனே எனக்கு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு மாற்றி பேசுன மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ உங்களை நம்பி இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி நீ அங்கே போய் உட்காந்துட்டு வந்துட்டீங்க. டிஎம்கே ஆளும் சரிந்து போச்சு. உன்னை நம்பி ஒரு 10 பேர் ஓட்டு போட்டிருப்பான்னு வச்சுங்களேன். 10 பேர் மேலே போட்டிருப்பாங்க, நம்மளால் போட்டிருக்காரு சோல்ஜர்ஸ்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் அந்த ஓட்டு போட்டவருக்கு என்ன நினைப்பார்? ஏன்னா இவரை சொல்லி இவர் நம்மளும் சொல்லி போய் ஓட்டை போட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினைப்பாரா இல்லையா? உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணுவாங்களா இல்லையா? அதே அஜித் பண்ணார்ல, நீ பண்ணாங்க நோ என்ன சம்திங் ஏதோ மீடியாக்காரங்க வந்து தப்பாக ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. நோ சேஞ்ச் ரிக்வயர்டுன்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டாங்க. அதான் மாற்றம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. நான் உடனே அடுத்த செகண்ட் நான் ஏன் சொல்லலைன்னு சொல்லி 1 மணி நேரத்தில் அறிக்கை விட்டார். ஏன்னா ஓட்டு மாறிடும். அஜித் சொல்லிட்டாருன்னா மொத்த ரசிகரும் அந்த பக்கம் குத்திடுவாங்க. ஏன்னா அவரை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க. அதே மாதிரி தானே உன்னையும் ஃபாலோ பண்ணுறாங்க, உன்னையை நம்பி ரசிகர் தான் உன்னோட ரசிகர் தான் அவங்க, ஃபாலோவர்ஸ் கிடையாது. ஆனால் 2.5 கோடி தொண்டர்கள் இருக்க ஒரு தலைவர் உயிரை கொடுக்குறதுக்கு எல்லாமே லைனில் நிற்பான். 2.5 கோடி பேரும் உன்னை நம்பி ஒருத்தன் முன்னாடி வர மாட்டேன். இப்படி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா தப்பு அது. அந்த நம்பரை அதை அவர் ஃபோட்டோவை டெலிட் பண்ணிட்டு தயவு செஞ்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருக்கேன். அதுதான் ஜென்வனாக அந்த ஜென்டலான ஒரு இது. யூஸ்காண்டி நீ நிறைய டைம் நானே பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் ஆகலன்னா ஏதாவது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியை பிடிச்சி சுரண்டி வைக்கிறது, டெக் சேனலை விட்டு சம்மந்தமே இல்லாத ஏதாவது ஒரு பேங்க்கை சுரண்டி வைக்கிறது. அவங்க ஏதாவது ஒரு நோட்டீஸை கொடுப்பாங்க, உடனே டெல்லிக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், அங்கே போனேன், நான் உங்களுக்காண்டி தான் செலவு பண்ணுறேன் பாரு, நீங்கள் செலவு பண்ணுறீங்க, நான் எவ்வளோ எனக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை காட்டிட்டு அதுக்கு ஒரு 10 வீடியோவை போட்டு 4 லட்ச ரூபா சம்பாதிப்பேன் இல்லையா? சம்பாதிச்சிருவேன். நீ செலவு பண்ணுறது 40,000ன்னா 4 லட்ச ரூபா சம்பாதிச்சிருவேன் ஒரு 10 வீடியோவை போட்டதில். வீடியோ கொடுத்தது, போனது, வந்தது, அங்கே இறங்குனது, ஃப்ளைட்டை பிடிச்சது, டெல்லி பார்த்தது, கோர்ட் வந்தது, வக்கீலை பார்த்தது, எல்லாத்தையும் போட்டு முடிச்சிடுவேன். ஆனால் ஒரு 50,000 ரூபா ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்க ஒரு 58,000 ரூபா பில் போடுறீங்கள, ஏதாவது ஒரு 10 கம்ப்யூட்டரை ஏழைங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கீங்க, நீங்கள் சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்கியா? அவங்க அரசியல் இருக்கிறாங்க, அவங்க பாதி அவங்க இன்ன வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒன்று திருடுறாங்க, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, டிஎம்கே மேலே, அதெல்லாம் வேண்டாம், பண்ணுறாங்கல்ல, அவங்க சோசியல் சர்வீஸில் தானே இருக்காங்க. நீ இருக்கியா? இல்லை. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? சைலண்டாக அதை எடுத்துரு.
அந்த இது எடுத்துகிட்டு நீ பேசாமல் உன் வேலையை பாரு. டெக் சேனலாக வேறு ஏதாவது பாரு. அது தப்பு ரொம்ப ஆக்சுவலாக. எனக்கு அது ரொம்ப உறுத்தலாக இருக்குது. நான் போடக்கூடாதுன்னு நினச்சேன். நான் டிஎம்கே ஆள்லாம் கிடையாது. நான் யாராக இருந்தாலும் ரைட்டுன்னா ரைட்டுன்னு போடுவேன், தப்புன்னா தப்புன்னு போட்டுருவேன். நான் அதை டெலீட் பண்ணிவிட்டு சாரி கேட்டு விட்டுரு. நீ போனது தப்பு. அவன் கூப்பிட்டது தப்புலாம் இல்லை. நீ எடுத்த டிசிஷன் தப்பு. எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் நல்லவன் சொல்லி அந்த 2,50,000 சப்ஸ்கிரைபரை நீங்கள் வந்து 2.3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, ஹோல்டு பண்ணிக்கணும்னு நினைக்கிறது தப்பு. பிஸ்னஸ் பண்ணுறது. நீ பிஸ்னஸ் பண்ணால் ஒழுங்காக வீடியோ போட மாட்டேன். 20 வீடியோ தான் போட்டுக்கிட்டுருக்குற. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் எப்படி ஒழுங்காக பண்ணுவேன்? ஒருத்தர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறார் அந்த டிபார்ட்மெண்ட்டு பேசுங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டு பேசுங்க, கூப்பிட்டா எந்த பொருளும் திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. ஒரு வாரம் ஆகுது. அடுத்து அந்த டிபார்ட்மெண்ட்டுங்க, இது வேறு டிபார்ட்மெண்ட்டுங்க, மொத்தமே 3 பேர் தான் இருப்பானுங்க போல். இது இவனுக்கு கேட்டால் பெரிய பில்டப் போடுறானுங்கன்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ வேணால் நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் பாருங்கள். எதுக்கு இது தேவையில்லாமல் இந்த ஃபேக் பப்ளிசிட்டி? இருக்கிறத ஓப்பனாக சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அதனால் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, அதை டெலீட் பண்ணிட்டு சாரி கேட்குறது பெட்ரு. நன்றி. தேங்க்யூ.